நான் போட்ட சிக்கன் ஊறுகாய் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து மட்டனில் ஊறுகாய் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. இது முக்கியமாக பேச்சுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிருங்க. 10 நாள் வந்து வச்சு சாப்பிடலாம். ஸோ வாங்க எப்படின்னு சொல்கிறேன், வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு குக்கரில் 1/2 kg அளவுக்கு மட்டன் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சிடலாம். இது வந்து கரெக்டாக ஒரு 4 விசில் வர மாதிரி இருந்து விட்டு எடுத்துருங்க. இதில் இருக்க தண்ணி வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் மல்லி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட 4 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது அப்படியே மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ ரெடி பண்ணி வச்சிருந்த மட்டன் இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மட்டன் ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், ஆல்ரெடி குக் ஆயிருக்கனால. இது கூட வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாவும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கடைசியாக வந்து 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா டேஸ்டியான மட்டன் ஊறுகாய் ரெடி. இதை வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஜாரில் போட்டுட்டு கரெக்டாக ஒரு 10 days வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா மோர் தென் a month வச்சு சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.